வெக்கனால ராத்திரி ஃபுல்லாக உறக்கமே வரமாட்டேங்குது. விடிய காலம்தான் கொஞ்சம் ஒரு குளிர்ந்த காற்று அடிச்சுட்டு உறக்கம் வருது. ஆனால் என்ன செய்யுது, காலையில் நமக்கு அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்கே அப்படின்னு உள் மனசு நம்மளை தூங்கவே விட மாட்டேங்குது, எழுப்பி விட்டுருது. ஓகே, காலையில் எழும்பி பல்லை தேய்ச்சி முடிக்கவும் பால்காரன் வந்து ஆறுன்னு அடிச்சுட்டு நின்னான். ஓகே, பாலை வாங்கி வச்சுட்டு அப்படியே வாசலில் ஒரு கோலத்தை போடலாம்னு சொல்லிட்டு கோலத்தை போட்டுட்ருக்கேன். நம்ம ரோஜாயில் 2 பூவும் நல்லா விரிஞ்சு கிடந்து, ஒரு பூ கொஞ்சம் மொட்டாக கிடந்துச்சு. அந்தால 2 பூவையும் பறிச்சிட்டேன். ஏன்னாக்கி நமக்கு ரோட்டு சைடில் இருக்கு பார்த்தீங்களா ரோஜா செடி, கேட்காம வாங்காமல் பறிச்சுட்டு போயிடுவாங்க. அப்புறம் யார் பறிச்சான்னுக்கிட்டு நம்ம சண்டை போடுறது தான் காணும். யார்கிட்ட போய் கேட்க முடியும்? நம்மகிட்ட சொல்லிட்டு பறிச்சா, இல்லை எனக்கு ஒன்று போட்டுக்கங்க, நீங்கள் ஒன்றை பறிச்சுக்கிங்கன்னு சொல்லலாம். சொல்லாமல் கொள்ளாமல் பறிக்கிறது கொண்டு இல்லை. இந்த ரோட்டில் ஆத்தி நடமாட்டம் ஜாஸ்தியாக இருக்குது. அது கிள்ளி எடுத்து போட்டுரும், எதையாவது ஒரு வேண்டத்தனை வேலை செய்யும். ஓகே, இந்த 2 ரோஜாயையும் பறிச்சுட்டு வந்த உடனே எனக்கு நல்ல மனமாக இருந்தால் கொண்டையில் வச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு வட்டை கொண்டை போட்டேன். இன்னைக்கு வெக்க தாங்கலை பதியெல்லாம் தலையை பின்னியெல்லாம் இப்போ போடவே முடியலை. அந்தால தூக்கி பிடிச்சி ஒரு வட்டை கொண்டைய போட்டுட்டு அந்த 2 ரோஜாயும் வச்ச உடனே எனக்கு பழைய படத்தில் வரக்கூடிய ஹீரோயின் ஞாபகம் வந்துச்சு. ஓகே, அப்படியே செடி எழுகெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு, அப்போ நம்ம வீட்டில் இப்போ ஒரு 10-15 நாளாக மண்பானையில் தான் தண்ணி வச்சு நான் குடிச்சிக்கிட்டு இருக்கிறேன். நானும் எங்கள் வீட்டுக்காரங்களும் குடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். அந்த தண்ணி மட்டும் தான் நல்லா ஜில்லுன்னு இருக்குது. ஏன்னா நம்ம ஃப்ரிட்ஜுக்கு வச்சு குடித்தா உடனே சளி பிடிச்சிருமா, அதனால் தண்ணியை பிடிச்சி வச்சு கொஞ்சம் கூலிங்காகவே எப்போவுமே இருக்கும், குடிச்சிக்கிடாது. அப்படியே காலையிலேக்கு டீ போட்டு முதல்ல குடிக்கலை, கொஞ்சம் பிந்தி குடிக்கலான்னு சொல்லிட்டு 5 செம்பருத்தி பூவை தான் பறிச்சுட்டு வந்து சூடு பண்ணி அந்த தண்ணியை தான் ஆற வச்சு குடித்தேன். நம்ம வீட்டில் இன்றைக்கி இந்த மீன் தான் வாங்கிட்டு வந்தா போகுதுங்க. மீனை பார்க்கறதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி தான் இருக்கும். கழுவும் போது எங்கே இருந்து வரோம் தெரியுமா, தலைவலி அவ்வளோ கோவமாக வரும். அப்புறம் மாப்பிள்ளை மேலே கோவப்பட்டு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏதோ அவியலாகவே மீனை வாங்கிட்டு வரவ பார்க்கறதுக்கு நல்ல மீனாக இருக்கும், அதெல்லாம் வாங்கிட்டு வருவா. கழுவும் போது தான் தெரியும் அது அவ்வளோவும் ஐஸு பிச்சா பிஞ்சு கையோடு வந்துடும். அப்புறம் பக்குவம் பார்த்து எடுத்து கழுவி பறக்கி அப்படியே கறியை வச்சு ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு சாப்பாடு கொண்டுட்டு போவாண்டான்னாவ, அதனால் கொஞ்சம் ஸ்லோவாகவே நடந்துட்டு இருந்து. ஆனால் காலையில் ஒரு தலைச்சேரை என்ன தெரியுமா, மோட்ரு சுவிட்சை போட்டேன், மோட்ரு ஓடாது. எப்படியாவது நமக்கு எங்கேயாவது இருந்து ஒரு வழியில் செலவு வந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்புறம் இவையே வெளியே போனவங்களுக்கு ஃபோன் பண்ணி இப்படி மோட்ரு ஓடலை, அன்னைக்கு தண்ணி இல்லாமல் எந்த கதையாவது நடக்குமா? அது பிறவிய 2-3 வருஷத்துக்கு ஃபோன் பண்ணி அது பிறவுக்கு எலக்ட்ரிஷியன் வந்து மோட்ரு சுவிட்சுக்கு சுவிட்சு பாக்ஸ் எல்லாம் அங்கே இருந்த வீட்டுக்கு இருந்த சுவிட்சு எல்லாம் ஒரு டாக்டர் இல்லை பைக்குள்ளே வாரி வச்சுருந்தேன். அதெல்லாம் தட்டி எடுத்து பார்க்கும்போது அதுக்கு மேட்சான சுவிட்சு கிடைக்கல. அப்புறம் வேறு ஒன்று கூடால வச்சு முறுக்கி விட்டுட்டு போனார். அப்புறம் காலையிலேக்கு நான் கஞ்சி தான் குடித்தேன். நேற்று மத்தியானத்துக்குள்ளே சோறு கொஞ்சம் மீதி இருந்து தண்ணி ஊற்றி போட்டிருந்தேன். அதை சாப்பிட்டு காலையிலேயே சமாளிச்சுட்டு மத்தியானத்துக்கு அந்த சோத்துனும் சாயங்காலம் என் மூவாயம்மா ஏதாவது வடை செய்து தாங்கலாமா, ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உளுந்த வடைக்கு செய்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உளுந்த ஊற வச்சு அரைச்சேன். அது கொஞ்சம் தண்ணி குடிட்டு, இல்லைன்னா கையில் தப்பி ஓட்டையை போட்டு வடை போடலாம். ஆனால் எது எப்படியோ வடை சூப்பராக இருந்து. அப்புறம் தஸ்பிந்துக்கு இப்போ லீவு பார்த்துங்க, காலையிலே வந்து பெரியம்மா என்ன பட்டம் செய்து தாங்கன்னா செய்து வச்சிருந்து. அப்போ சாயங்காலம் போல் நம்ம மொட்டை மாடியில் விடலாம், இந்த வெயிலுக்குள்ளே இப்போ போக முடியாது அப்படின்னு. அவனை கொஞ்சம் தூங்கிட்டு வாழன்னதுக்கு தூங்குனா நான் தூங்கலையே. 4 மணிக்கே வந்து பெரியம்மா மாடிக்கு போவோன்னுக்கிட்டே இருந்தான். ஒரு வழியாக 5:30 போல் இருக்கும். அவனை கூட்டிகிட்டு வந்து பட்டத்தை விட்டா பட்டம் பறக்காது. கொஞ்சோலையாவது காற்று அடிக்கணுமில்ல, காற்று அடிக்கலைன்னா பட்டம் இங்கேருந்து பறக்கும். மாற பட்டத்தை விட்டு ஆசையை தீர்த்துட்டு அப்படியே கீழே வந்துட்டோம். இந்த பொழுது இப்படி தான் போச்சு.